அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி ஹலீஃபா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மூத்த மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய பரம்பரையிலிருந்து வெளியாக்குவதற்கு என்ன காரணம்? இதிலே என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது? எந்த விடயத்தை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவதற்காக தேர்ந்தெடுத்தான்? இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய எல்லா பதிவுகளுடைய பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய பதிவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் இருந்து தான் வெளியாக்குவான். இதற்கு என்ன காரணம்? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரை இருக்கிறது. இப்படி இருக்கத்தக்க எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்குவதற்காக வேண்டி ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையை தேர்ந்தெடுத்தான். அபூ தாவூதுடைய சஹீஹான ரிவாயத் வருகிறது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின் உத்ரதி மின் வுல்தி ஃபாத்திமா. மஹ்தி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அதுவும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர், அதுவும் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் இருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவான். இதற்கு என்ன காரணம்? என்ன ரகசியம் இதிலே மறைந்திருக்கிறது என்று பார்த்தால், அருமையானவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹிஜ்ரி 40வது வருடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கு முன்னால மிஷ்காத்துடைய ஒரு ரிவாயத் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஹிலாஃபத்துடைய ஆட்சி 30 வருடங்கள் தான் இருக்கும் என்று நபி அவர்கள் தெளிவாகவே முன்னறிவிப்பு செய்துவிட்டார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11வது வருடம் நடக்குது. நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 2 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய வஃபாத் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது கலீஃபாவாக வருகிறார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்ப மொத்தமாக 12 வருடங்கள். இவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது கலீஃபாவாக வராங்க. இவர்கள் தொடர்ச்சியாக 12 வருடங்கள் ஆட்சி செய்கிறாங்க. மொத்தம் 24 வருடங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெளிவான ஒரு பதிவை இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசுகிறேன். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு, அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு, இந்த கொலைக்கு யார் சம்பந்தம் என்று பார்க்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். சரியான குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து ஆதாரத்துடன் பிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பல சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமானவர் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பிறகு பல சஹாபாக்களுடைய அபிப்பிராய அடிப்படையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடுத்த கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக நியமனம் செய்ததற்கு முக்கியமான காரணம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி. ஆனால் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சில பிரச்சனைகள் சென்று கொண்டிருந்ததன் காரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதவிக்கு வந்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கொலை விடயத்தை தள்ளி வைத்துவிட்டு தற்பொழுது நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை காண ஆரம்பித்தார்கள். இதனால பல சஹாபாக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுகிறது. நாங்கள் நியமித்தது ஒரு விடயத்திற்கு, ஆனால் இவர் வேற ஏதோ விடயத்தை செய்கிறார். இதனால சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு 2 பிரிவினர்களாக பிரிந்து விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பக்கம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் மறுபக்கமும் இருக்கிறார்கள். இதனால இந்த பிரச்சனை தலைக்கு மேல் போய் ஹிஜ்ரி 37வது வருடம் சஃபர் மாதம் 1ஆம் திகதி, கிறிஸ்துக்கும் பின் 657 ஜூலை மாதம் 26ஆம் திகதி மிகப்பெரிய ஒரு யுத்தமே நடைபெற்றது. இதற்கு சிஃபின் யுத்தம் என்று சொல்லப்படும். 2 தரப்பிலும் அதிகமான சஹாபாக்கள் கலந்து கொண்டு அதிகமான உயிர் சேதங்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக ஏற்பட்டது. இதற்கு பிறகு என்ன நடக்குது? இந்த ஆட்சி 2ஆக பிரிய ஆரம்பிக்கிறது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமிலே தனி ஆட்சியை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். மதீனாவுடைய கூஃபாவுடைய பகுதி
பகுதிகளில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஆட்சியை நடாத்தி கொண்டு செல்கிறார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5.5 வருடங்கள் ஆட்சி செஞ்சதுக்கு பின்னால அப்துர் ரஹ்மான் அல் முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவன் கத்தியால் அலி ரலியல்லாஹு அவர்களை குத்தி விடுகிறான். இதன் மூலமாக அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு மக்கள் எல்லோரும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பதிலாக மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவ்வாறு 6 மாதங்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை பிறக்குது. என்னண்டா, ஒரே நேரத்திலே முஸ்லிம்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்து 2 ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விடயம். ஆட்சி என்று சொன்னால் ஒரு தலைவருக்கு கீழால் தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதனால் என்ன செய்வது என்று யோசித்து ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தார்கள். இந்த முழு விடயத்தையும் நான் கர்பலா என்ற பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கையும் நான் தருகிறேன். நீங்கள் பூர்த்தியாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, பிறகு தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு முஸ்லிம்களுடைய நலனை கருதி ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஏற்படுத்தினார். புகாரியுடைய ரிவாயத் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை பற்றி பல வருடங்களுக்கு முன்னால் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு நாள் மதீனாவுடைய மிம்பரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலிருந்து இறங்கி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கொண்டு மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், இன்னபனி ஹாதா சய்யிதுன், இதோ என்னுடைய இந்த மகன் பிற்காலத்திலே ஒரு தலைவராக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹுடைய பாட்டனாக இருக்கிறார்கள். அந்த உரிமையில் என்னுடைய மகன் என்று கூறினார்கள். என்னுடைய மகன் பிற்காலத்திலே ஒரு தலைவராக இருப்பார். சொல்லிவிட்டு நபி அவங்க முக்கியமான ஒரு விடயத்தை முன்னறிவிப்பு செய்தார்கள். யுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைனல் ஃபிஅத்தைனில் அஸீமத்தைனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ் இவர் மூலமாக முஸ்லிம்களுடைய பிரமாண்டமான 2 கூட்டத்தாருக்கு மத்தியில் ஒற்றுமையை இணக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நபி அவங்க சொன்னாங்க. இதன் பிரகாரம் ஹிஜ்ரி 41வது வருடம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தார்கள். இதன் மூலமாக 2 பிரமாண்டமான கூட்டங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல் மனாருல் முனீஃப் என்ற கிதாபிலே ஒரு ஆச்சரியமான ஹதீஸை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக ஷைஅன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விடயத்தை விட்டுக் கொடுப்பாரோ அஅதாஹுல்லாஹு அக்ஸர மின்ஹு, இதைவிட அதிகமானதை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். இன்னொரு ரிவாயத்தில் அஅதா ذُرِّيَّتَهُ அக்ஸர மின், அவருடைய சந்ததியினருக்கு இதைவிட அதிகமானதை வழங்குவான். இன்னொரு ரிவாயத்தில் அவ்வதஹுல்லாஹு கைரம் மின், இதைவிட சிறந்த பகரத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 கூட்டத்தாருக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தி தன்னுடைய ஆட்சியையே விட்டுக் கொடுத்தார்கள். இவருடைய பரம்பரையில் அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்கி அந்த ஆட்சியை அல்லாஹ் மீண்டும் தன்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒருவருக்கு நல்குவான் என்பது தான் காரணம், ரகசியம். கண்ணியமானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு காரணம் இதுதான். அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தார்கள் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்காக வேண்டி. பிற்காலத்திலே அல்லாஹ் அதே ஆட்சியை தன்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான். அது பிரமாண்டமான ஆட்சியாக இருக்கும். உலகத்திலே நீதத்தை நிலைநாட்டுவார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஹலீஃபாவாக, தலைவராக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் மறைக்கப்பட்ட ரகசியம், முக்கியமான காரணம். ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.